இட்ஸ் ஆகஸ்ட் 31. எப்பவும் போல் எழுந்து 4:35க்கெல்லாம் வந்து நான் குளிச்சுட்டு வந்து இன்றைக்கி வெளியே போய் கோலம் போடுற போல. ஏன்னா நேற்று நிறைய பேர் வந்து இன்ஸ்டா எல்லாத்துலேயும் வந்து இவ்வளோ சீக்கிரம் போகாதீங்க, ஏதாச்சும் சொன்னால் என்ன பண்ணுவீங்க அப்படி இப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் இப்படிலாம் சொன்னீங்கன்னா எனக்கு திடீர்னு பயம் வந்துடும். அதனால் நான் எப்பாச்சும் தான் வெளியே போவேன். மோஸ்ட்டாக வந்து உள்ளே தான் கோலம் போட்டு சாமி கும்பிட்டுக்குவேன். அதே மாதிரி தான் அந்த சாமி முன்னாடி வந்து கோலம் போட்டு உள்ளே வந்து விளக்கேற்றி வச்சு சாமி கும்பிட்டுக்கிட்டேன். காலையில் எழுந்திரிச்சு வீடெல்லாம் கூட்டி எல்லாம் பண்ணுவீங்களா? எங்கள் வீடெல்லாம் கூட்டி இது பண்ணேன். இதுக்கு தனியாக ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே எந்திரிக்கணும், எல்லாத்தையும் இது பண்ணி கூட்டி எல்லாம் எடுக்கிறதுக்கு. அதனால் நான் வீடெல்லாம் கூட்ட மாட்டேன். சாமி ரூம் மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு பூவெல்லாம் வச்சுட்டு விளக்கேற்றி வச்சுக்கோ. ஒரு 10 மணிக்கு மேலே வந்து வீடை கூட்டி எல்லாம் வந்து நான் பண்ணிக்குவேன். ஒருத்தங்க காலையில் எழுந்தோடனே கூட்டக்கூடாதுங்கிறாங்க, ஒருத்தவங்க கூட்டணுங்கிறாங்க. இதில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து கூட்டக்கூடாது அப்படிங்கிறத கரெக்ட்டுங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அப்படிங்கிறனால நான் காலையில் எழுந்தோடனே 3 மணிக்கெல்லாம் கூட்ட மாட்டேன். இல்லாமல் நைட்டு வந்து எங்கள் வீடு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நிறைய டைம் காட்டியிருக்கேன். க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் நான் தூங்க போவேன். அப்படிங்கிறனால வீடு நீட்டாகவே தான் இருக்கும். வெளியே வாசலுக்கு வந்து 6:30க்கு தான் கோலம் போட்டேன். எங்கள் வீட்டோட லஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு, வாழைத்தண்டு பொரியல், கீரை கூட்டு மாதிரி வச்சிருந்தேன். ஒன்ஸாவது தண்டு கீரையெல்லாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறனால தான் இன்னைக்கு இந்த மெனு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.